ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈட் வித் சரண். ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய 2 விதமான சட்னி ரெசிபி. இட்லி ஊற்றி வச்சுட்டு அப்புறம் சட்னிக்கு ரெடி பண்ணால் கூட ஈஸியாக சட்னி அரைச்சிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வேர்க்கடலை சட்னி ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 கப் வேர்க்கடலை சேர்த்துக்குவேன். வறுக்கும்போது சிம்மில் வச்சு வருங்க. அப்போ தான் வேர்க்கடலை நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். நம்ம சேனல்லையே நிறையா விதமான சட்னி ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்க. வேர்க்கடலை ஓரளவு வறுபட்டதும் காரத்துக்காக 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மல்லி, 1/4 கப் தேங்காய், 5 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் வறுத்தா போதும். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக புளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துட்டு நல்லா சூடாறினதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சிடலாம். வேர்க்கடலை சட்னி இந்த மாதிரி அரைச்சி பாருங்க. இட்லி தோசைக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், வேர்க்கடலை சட்னி ரெடி. அடுத்தது தக்காளி சட்னிக்கு 4 மீடியம் சைஸ் தக்காளி, 3 வரமிளகா, 1 கட்டி பூண்டு, 1 மீடியம் சைஸ் வெங்காயம். எண்ணெய் சூடானதும் பூண்டு வரமிளகா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். பூண்டோட பச்சை வாசனைலாம் போயிட்டு லைட்டாக கலர் மாறினாலும் வெங்காயம் சேர்த்துட்டு பச்சை வாசனை போனால் போதும். ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை. என்னோட எல்லா ரெசிபிலையுமே காரம் அளவாக தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் தக்காளி தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் சிம்லையே வதங்கட்டும். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசியாக வதங்கினதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. ஒரு சைடு நல்லா சுட சுட இட்லி வெந்துட்டு இருக்கு. அவ்வளோதான், நம்ம சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக 1/4 கப் தேங்காய் சேர்த்து கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூடாறுனதும் அரைச்சிக்கலாம். சூடு ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். கொஞ்ச நேரத்திலேயே 2 விதமான சட்னியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சின்ன ஒரு தாளிப்பு கொடுத்தோன்னா நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். 2 விதமான சட்னியுமே எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ் கூடயும் சூப்பராக இருக்கும். வேர்க்கடலை சட்னி வெண்பொங்கல் கூட சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நல்லா சாஃப்டான இட்லி கூட 2 விதமான சட்னி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.